திதிகளில் ஏகாதசி திதியும் நட்சத்திரங்களில் திருவோண நட்சத்திரமும் பெருமாளுக்கு உகந்த மிகவும் முக்கியமான நாட்களாகும். அதனால்தான் ஏகாதசி விரதமும் திருவோண விரதமும் கடைபிடிக்க வேண்டும் என்கிறார்கள். இந்த நன்னாளில் பெருமாளை வழிபடுவதால் நிறைவான வாழ்க்கை வாழலாம் என்பது ஐதீகம். திருவோண நட்சத்திரம் பெருமாளுக்குரியது. திருமாலின் 10 அவதாரங்களில் ஒன்றான வாமன அவதாரம் எடுத்தபோது திருமால் திருவோண நட்சத்திரத்தில் தான் அவதரித்தார். மேலும் மார்க்கண்டேய மகரிஷியின் மகளாக அவதரித்த பூமி பிராட்டியை ஒப்பிலியப்பர் பெண் கேட்டு வந்தது பங்குனி மாத திருவோண நட்சத்திரத்தில்தான். பிராட்டியை ஒப்பிலியப்பன் மணந்து கொண்டதும் ஐப்பசி மாத திருவோண நட்சத்திர தினத்தில்தான். இத்தகைய சிறப்பு வாய்ந்த நன்னாளில் விரதம் மேற்கொள்பவர்கள் எல்லா வளங்களும் பெற்று பிறப்பில்லா பேருடன் வைகுந்த பதவியை அடைவார்கள். முக்கியமாக குழந்தை இல்லாதவர்கள் விரைவில் குழந்தை வரம் பெறுவார்கள். மாதந்தோறும் திருவோண நட்சத்திர நாளில் விரதம் மேற்கொண்டு பெருமாளை வழிபட்டு வந்தால் 7 பிறவியிலும் 16 வகையான செல்வங்களை பெற்று நிறைவான வாழ்க்கை வாழலாம் என்பது ஐதீகம்.